கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பதாக அது குறித்து ஒரு வார்த்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். கடந்த 2 நாட்களும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அந்த கூட்டங்களிலே மேஷாக் அவர்களும் அருமையான பாஸ்டர் ஆபிரகாம் அவர்களும் மீண்டுமாக நம்ம மத்தியிலே வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அவர்களை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஒரு நாள் கூட்டத்திற்காக அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார். இந்த குடும்ப முகாமுக்கு ஏற்ற பொருத்தமான ஒரு செய்தியாளர் என்று சொல்லலாம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் ஐயா பேர் ஆபிரகாம் ஜெபசிங் ஆபிரகாம். அவர் மனைவி பேர் சாராள். அவருடைய மகன் பேர் ஈசாக்கு. ரெபேக்கால் தான் அமையலையா, ஆனால் மருமக அமைஞ்சிட்டாங்க. அந்த பேர் அமையலைன்னு சொன்னாங்க. அப்புறம் இப்படி மாற்றிக்கிட்டாங்க. ரெபேக்கால் என்கிற ஷெக்கினா, ரெபேக்கா என்கிற ஷெக்கினான்னு பேர் வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் இந்த பாருங்கள், எப்பேற்பட்ட குடும்பம் அது. கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நம்ம மத்தியில் 2 நாட்கள் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து அனுபவங்களோடு கூட குடும்பத்திற்கான காரியங்களும் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் சபைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் அநேக காரியங்களை ஆண்டவர் அவர்கள் மூலமாக இந்த சபையில் உள்ளவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, அதே போல் மதிய செக்ஷனில் இப்போ மேஷாக் அவர்கள் நம்மோடு இருப்பார்கள். அவர்கள் ப்ராக்டிக்கலாக சில செய்முறைகளை மூலமாக தேவனுடைய அன்பையும் குடும்பத்தினுடைய உரிய முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் வண்ணமாக குடும்ப உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய அநேக காரியங்களை செய்முறை மூலமாக மனசில் பதியும் வண்ணமாக ரொம்ப அருமையாக செய்தார்கள். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். வந்த அனைவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. அதை குறித்து நேற்றைக்கு மாலையில் 6 மணிக்கு இந்த ஒர்க்கர்ஸ் மீட்டிங்கில் நிறைய பேர் அதில் ஃபீட்பேக்கை சொன்னாங்க. அதையும் கூட லைவில் தான் போட்டிருக்கிறதா நினைக்கிறேன். பாருங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படியாகவே தேவன் இந்த கூட்டங்களை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அருமையான பாஸ்டர் ஆபிரகாம் அவர்களை பற்றி நான் திரும்ப ஒரு சிலருக்காக நான் சொல்ல வேண்டுமானால், அவர் ஒரு கல்லூரியிலே அவர் ஒரு கெஸ்ட் லெக்சரராக பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர்கள். பைபிள் காலேஜில் அவர் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை பல இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய செய்திகளை அவர் அறிவித்திருக்கிறார்கள். பல சபைகளை அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். ரொம்ப எளிமையானவர். கர்த்தருடைய ஆவினாலே நடத்தப்படுகிற பயன்படுத்தப்படுகிற ஒரு வல்லமையான ஒரு பாத்திரம். அதே சமயத்தில் ரொம்ப அடக்கமாகவும் அமைதியாகவும் மறைவாகவும் இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு தேவதாசர் அவர். எனவே அவர்கள் இந்த கடந்த 2 தினங்களும் நம்ம கூட இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கும் அவர்கள் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் உங்களுக்கு கொண்டு வரும்படியாக அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பதாக நான் இன்றைக்கு செய்தியை உங்களுக்கு எதுவும் கொண்டு வரவில்லை, கொடுக்க போவதும் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் நேராக நம்ம செய்திக்கு நேராக செல்லலாம். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, ஒரு ஆவிக்குரிய விசுவாசி, ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, அப்படி வாழ்ந்த, உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்த, நீதியும் நேர்மையுமாய் வாழ்ந்த, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு யோபுவை போல, ஒரு மோசேயை போல என ஆண்டவரால் பாராட்டப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை, நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினாராம். அப்படி ஜெபம் பண்ணும்பொழுது அவர் பண்ணின ஜெபத்தினுடைய வார்த்தையை தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். ஆண்டவர்கிட்ட இப்படியாக அவர் கேட்டார், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பாசமுள்ள உறவுகளை தாருங்க, நட்புகளை தாரோம்.
என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் எனக்கு என்னை நேசிக்கக்கூடிய, என்னிடத்துல எல்லாரும் பாசமாக இருக்கவே கூடிய, என்னிட்ட எல்லாரும் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களையும் நல்ல உறவுகளையும் எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் வேண்டிக்கிட்டாங்களாம். இப்படி அவர் வேண்டி ஜெபம் பண்ணினது பிற்பாடு நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்மாறாக இருந்துச்சு. என்ன நடந்ததுன்னா, அதுக்கப்புறம் தான் அவங்க குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டது. அவங்கள்ட்ட நெருங்கி பேசி பழகினவங்களாம் அவங்கள விட்டு விலகி போயிட்டாங்க. ஏன்னா அந்த உறவு அத்து போச்சு, நண்பர்கள்லாம் விலகிட்டாங்க. அவருக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, நான் இப்படி ஒரு ஜெபம் பண்ணினேன், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் நீங்கள், இதுக்கு நேர்மாறாக நடக்குதே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிட்டாராம். அப்போ ஆண்டவர் திரும்பவும் அவங்கள்ட்ட பேசினாராம். அது சொன்னாராம், ஒன்றும் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்போவும் அந்த விலகி போன, உங்களை விட்டு விலகி போன, உடைந்து போன அந்த உறவுகளை புதுப்பித்து கொள்ளுகிற காரியம் உன் கையில் தான் இருக்குது. நீ அவர்களை மன்னிப்பாயானால், நீ அவளை மன்னித்து விடு, அந்த உறவுகள்லாம் உன்னை தேடி வரும், உன்னை நேசிப்பாங்க, நீ எதிர்பார்த்தது போல் உன்னிடத்துல பாசமாக இருப்பாங்க. நீ செய்ய வேண்டியது அவர்களை நீ மன்னிச்சிடுன்னு கர்த்தர் பேசினாராம். இது ஒரு காரியம், இது ஒரு ஜெபம். அடுத்த நாள் நடந்த ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தர, நான் சமாதானமாக இருக்கணும், என் குடும்பம் சமாதானமாக இருக்கும் என்று சொல்லி அவர் சமாதானத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டார். எனக்கு சமாதானத்தை கொடுங்க. அவர் நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை கொடுக்கிறவர், சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தா, என்ன கேட்டாரோ அதுக்கு நேர்மாறாக நடக்குது. சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணால் சமாதானம் தானே கிடைக்கணும். குடும்பத்தில் புயல் வீசுது, ஒரே பிரச்சனைகள், ஒரே குழப்பங்கள். இவர் திரும்ப ஜெபித்து ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர்கிட்ட இவர் கேட்குறாரு, என்ன ஆண்டவரே, நான் சமாதானத்தை கேட்டால் இந்த மாதிரி காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது. அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட பேசினாராம், இங்கே பாருப்பா, உன் குடும்பத்தில் போராட்டம் இருக்கிறது, புயல் வீசுகிறதுன்றது உண்மைதான். ஆனால் அது உன்னிடத்தில் அல்ல, உன்னை சுற்றி இருக்கிறது தான். இப்போவும் நீ அதற்காக நீ முயற்சி செய்தால் அந்த புயலும் அமர்ந்துவிடும், நீ விரும்புகிற சமாதானம் கிடைத்துவிடும் என்று சொன்னாராம். நீ செய்ய வேண்டியது என்ன? அதற்காக, சமாதானத்துக்காக நீர் முயற்சிக்கிற, நீ சமாதானமாக எல்லாம் தானாக அமையும் என்று எதிர்பார்க்காத, நீர் அந்த சமாதானத்தை என்ன செய்யணும்? அடையும்படி சமாதானத்தை நாடுங்கள் என்று சொல்லியிருக்குது. கூடுமானால் யாவரோடு சமாதானமாக இருங்கள் என்று சொல்லியிருக்குது. எனவே நம்ம சமாதானத்தை தேடும்போது நமக்கு சமாதானம் கிடைக்கும். எனவே நீ முயற்சி செய் என்று ஆண்டவர் பேசினாராம். மூன்றாவதாக ஒரு காரியம், அவர் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு நல்ல பலத்தை கொடுங்கப்பா, நல்ல பலனை கொடுங்க என்று சொல்லி கேட்டான். ஆனால் நடந்தது என்னென்னா, ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், ஒரே சண்டை. மனசு உடைஞ்சு போயிட்டார். என்ன எதை கேட்டாலும் நேர்மாறாகவே நடக்குது, எதிர்மாறாகவே நமக்கு நடக்குது என்று சொல்லி அவர் மனசு ரொம்ப சோர்ந்து போனார். அப்போ கர்த்தர் பேசினார் இவர் ஜெபத்தில். இதான் சொன்னேன், அனுதினமும் கர்த்தரோடு உறவாடுகிற ஒரு தேவ மனுஷன் வச்சேன். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அப்பா, உன்னை சுற்றி இருக்கிற இந்த போராட்டமாக நீ நினைக்காத, அது உன்னை உத்வேகப்படுத்தி, உன்னை உற்சாகப்படுத்தி, உன்னை தூண்டி விடுகிற ஒரு தூண்டுதல் காரியம் என்று. உனக்குள்ளே இருக்கிறதே அனல் மூட்டி எழுப்புகிற ஒரு நெருப்பு அக்கினி சக்தி அது. இதன் மூலமாகத்தான் நீர் அந்த போராட்டத்தை மேற்கொண்டு நீ பலனை அடைய முடியும் என்று கர்த்தர் பேசினாராம். ஓ அப்படியா, சரி. அடுத்ததாக ஒரு காரியம், அவர் ஜெபம் பண்ணும்போது, சரி இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் எல்லாத்துக்கும் பதில் வித்தியாசமாகவே போகுது என்று சொல்லி இருக்கும்போது, சரி நான் போகிற பாதை என்று சொல்லும்போது நடந்து போகிற பாதையில் வாழ்க்கையின் பாதை, இது மாதிரி கரடு முரடாக இல்லாமல் எனக்கு பாதையை லகுவாக்கித்தாங்க, சரி நான் போகிற வாழ்க்கையாவது லகுவாக இருக்கட்டும் என்று சொல்லி கேட்டு ஜெபம் பண்ணினாராம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் நினைத்தது போல இல்லை. பெரிய உயர்ந்த மலையில் சிகரத்தில் ஏறுறது போல சான் ஏறுனா முழஞ்சறுக்குது. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குள்ளாக அவர் கடந்து செல்ல நேரிட்டதான்.
ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், என்ன ஆண்டவர் எதை கேட்டாலும் ஏட்டிக்கு போட்டியாகவே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களேங்க. அப்போ சொன்னாராம், நீ நினைக்கிறது போல் உன் பாதைகள் லகுவாக இருக்க வேண்டும் சொல்கிறதுக்காக லகுவாக இருப்பதனால் உனக்கு லகுவாக இருந்துடாது. நீ அப்படி நினைக்கிறதும் தவறு, உன் வாழ்க்கையை அப்படி அமைத்து கொள்ள நினைப்பதும் தவறு. ஆண்டவர் இயேசு சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார்? ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் வழிக்கணும். ஆமாம், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட பாதையை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடாது. எனவே இதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். இது என்ன செய்யுது? இந்த பாதையின் வழியாக போக போக போகத்தான் உன் மனம் பக்குவம் அடைகிறது, பரிசுத்தம் அடைகிறது, பலன் அடைகிறது, உன்னை உன்னதங்களிலே கொண்டு போய் உன்னை உட்கார வைக்கிறது. அதற்காக தான் நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்து இந்த பாதையின் வழியாக உன்னை நான் வழி நடத்துகிறேன் என்று கர்த்தர் சொன்னாராம். அவர் விரும்பி எதிர்பார்த்தது என்ன? சமமான பாதை, சரியான பாதை, லகுவான பாதையில் போனால் ஈஸியாக இருக்குது என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் நடத்துகிற பாதை வித்தியாசமாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் கூட அந்த தேவ மனுஷருக்கு நடந்தது போல் நீங்கள் கேட்கிற காரியங்களுக்கும் நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களுக்கும் நேர்மாறாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கலாம். அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம், இது ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, எதை கேட்டாலுமே ஏட்டிக்கு போட்டியாகவே எதிர்மாறாகவே ஆண்டு செய்கிறாரே, என் ஜெபத்துக்கு பதில் தரவில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் என்பது தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு சிறிய ஒரு குறிப்பு, ஒரு தாட்டு. ஆவியானவர் இதை உங்களிடத்தில் சொல்லும்படி சொன்னார். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவும் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமாம், இதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற பதில். என்ன சொல்ல வருகிறது? அநேகருடைய மனசில் எத்தனையோ வெளியில் சொல்ல முடியாத போராட்டம் இருக்குது, குழப்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, வருத்தம் இருக்குது. ஒரு சிலதை சொல்கிறாங்க, ஒரு சிலதை சொல்ல முடியல, சொல்லணும்னு நினைக்கிறாங்க, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. இப்படி சொல்லவும் முடியாமல், சொல்லாமல் இருக்கவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், விழுங்கவும் முடியாதுன்ற போராட்டத்தில் நிறைய பேர் கடந்து போயிட்டுருக்காங்க. எதை தான் சொல்கிறது, எல்லாத்தையும் சொல்ல தான் முடியுமா என்று இப்படி எத்தனையோ காரியங்களை உங்கள் மனசுக்குள்ளே வைத்து புதைத்து கொண்டு மறைத்து கொண்டு மன அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் ஜெபத்தில் குறைவே இல்லை, ஆண்டவரை நேசிக்கிறதுல குறைவே இல்லை, கர்த்தரை நேசிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குதுன்ற கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே எழும்பிட்டு தான் இருக்கும். அந்த கேள்வி எழும்பும்போது ஐயோ ஒரு கேள்வி கேட்கக்கூடாது என்ற ஒரு பயத்தோடு நீங்கள் அந்த கேள்வியை வாய்க்குள்ளே மனசுக்குள்ளே அடங்கிடும். ஆண்டவரை பார்த்து எப்படி கேள்வி கேட்குறது என்று கூட நினைக்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் இதுதான் பதில். என்னவென்று சொன்னால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை நடத்துகிற பாதை என்னவென்றால் உபத்திரவும் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும், அப்படின்னா என்ன? நமக்கு வருகிற பாடு, துன்பம், கஷ்டம், நிந்தை, அவமானம், மேலே மேலே அடுக்கடுக்க அடுத்தடுத்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், மனம் தளர்ந்து போக வேண்டாம். ஏன் நமக்கு இப்படி நடக்குது என்று சொல்லி சஞ்சலித்து போக வேண்டாம். கர்த்தர் இந்த நாளிலே இந்த நேரத்திலே உங்கள் அனைவரோடும் இந்த வார்த்தையின் மூலமாக இதை உங்களுக்கு பதிலாக தருகிறார். எனவே கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம், நடத்துகிற பாதை, இப்போ நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றிலையும் ஆண்டவர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். உங்களை உடைத்து நொறுக்கி உருவாக்கி கொண்டு வருகிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை உன்னதங்களிலே கொண்டு போய் உங்களை உட்கார செய்வாராக.